அண்ணே அண்ணே அண்ணி அண்ணி என்னங்கடா இது கை மட்டும்தான் வேலை செய்யுது, மத்த எதுவுமே வேலை செய்யாத மாதிரி இருக்கே. அண்ணே அண்ணே அமுதா அண்ணி, என்னாச்சு? மூஞ்செல்லாம் வாட்டமா இருக்குது, வேலை பார்க்குற மாதிரியே தெரியலையே. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன சும்மா? மூஞ்ச பார்த்தா ஏதோ வாட்டமா இருக்குது, எதுவும் வீட்டுல பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்லையே, உங்க முகமே ஒன்றும் சரியில்லையே. என்னாச்சு? அண்ணன் எதுவும் சொன்னச்சா இல்ல அவர் எதுவும் சொன்னாரா? ஐயோ என்னங்க, அவர்லாம் எதுவும் சொல்லலைங்க. அப்புறம் ஏன் முகம்லாம் வாட்டமா இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு என்னை அவர் சாப்பாடு வாங்கி கொடுக்க அங்கே ஓனர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ வண்டியை விட்டுட்டு அந்த வேலை செய்கிற வண்டியை எடுத்துகிட்டு வருவோம் ஆட்டோவை அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். அங்கே போனப்போ அங்கே வீட்டில் இருந்த ஒரு பாட்டி ரொம்ப அவரை பேசினாங்க. அதான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆமா ஆமா, அந்த ஓனரோட அம்மா தானே? அது சரியான சூனி கிளவி, தொட்டுக்கிறதுக்கு சுண்ணாம்பு தராது யாருக்கும். சரியான வம்பு பிடிச்சது. நம்மள ரோட்ல நடந்து போனோன்னு வைங்க, அது வாசல்ல அப்படியே லைட்டா ஏறி இறங்கிட்டோன்னு வச்சுக்க, அடியே உனக்கு கண்ணு தெரியாத அடி, ஏண்டி கீழே போக மாட்டியாடி, மேலே ஏறிக்கிட்டு தான் போவியான்னு சொல்லிட்டு அம்பிட்டு சண்டை கட்டிக்கிட்டு வரும். சரியான இத்து போன கிளவி. நானே அப்படித்தான், ஒரு தடவை வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க. சரி போவோமேனு போனேன். அது இந்த ஓனரு அவங்க பொண்டாட்டி எல்லாமே வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. சரி அவங்களுக்கு பார்த்துக்க வச்சுக்கன்னு ஒரு 5 நாளைக்கு இருமா அப்படின்னு சொன்னாங்க அண்ணன். அதனால போனேன். போனதும் போதும் ஐயோ, நம்ம பாத்திரத்தை விளக்கி வச்சோம்னா இது என்ன கரையே போகல, ஏடி சோப்பு தான் கரையதே தவிர அழுக்கே போகல. அது இன்னதுக்கு நல்லா தேய்ச்சி வைக்கிறேன், அது நான் சொட்ட இது சொட்ட ஐயோ. எம்மா, நானும் இந்த ஊரில் எத்தனையோ பேர் வீட்டில் போய் வேலை பார்த்துருக்கேன். இப்படி யாரும் என்னைய வந்து சொன்னது கிடையாது. ஆனால் இந்த ஒரு கிளவி என்னைய போட்டு பாடாப்படுத்தி கொண்டு எடுத்து பிடிச்சி 5 நாள் எப்படிரா ஓடும் ஆகி போச்சு. வாசை கூட்டுனா இலத்தெல்லாம் விழுகத்தான் செய்யும். அங்கிட்டு சுற்றியும் மரத்தை வச்சிருக்குது. அப்போ தான் கூட்டிக்கிட்டு போவோம், காத்தடிக்கும், இலத்தலை விழுகும். ஏண்டி என்னாடி கூட்டிக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி அதுக்கு வசப்பாடும். ஐயோ அம்மா, இதுக்கிட்ட எல்லாம் எப்படிதான் மனுஷன் வீட்டில் இருக்கான்னு தெரியல அப்படின்னு நான் திட்டிக்கிட்டே கூட்டுவேன். ஒரு சில நேரம் என்ன பண்ணுவேன், பாட்டை போட்டு காதில் அந்த மிஷின் வாங்கி வச்சுக்குவேன். அது பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கு, இந்த கிளவி பாட்டு கத்திக்கிட்டு கிடக்கட்டும்னு விட்டுருவேன். அது வாழு 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 வாழுன்னு ஐயோ சாமி, சரியான நொய்யு பிடிச்சது. அது பேசுறதுனா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஓனரு ரொம்ப தங்கமான மனுஷன். எப்படியும் அவங்க அம்மா 5 நாளைக்கு நம்மளை போட்டு கொலையாக கொண்டு எடுத்துருன்னு அவருக்கே தெரியும். அதனால 2 நாள் காசு எனக்கு சேர்த்து போட்டு கொடுத்தாரு. இல்லைங்க, 1000 தான் இருந்தாலும் ஒரு ஆம்பளையா அப்பெல்லாம் பேசக்கூடாது இல்லைங்களா? என்ன சொல்லிச்சது கிளவியே? இல்லைங்க, அவர் வண்டி எதுவும் வாங்காமல் இருக்காருல்ல, அதனால ஊசியிலே மங்களம் படுவீங்களா அப்படி இப்படின்னு பேசினாங்க. அதான் சங்கட்டமாக போச்சு. எங்கள் வீட்டுக்குன்னா வண்டி இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பஸ்ஸில் தான் போகிறான், பஸ்ஸில் தான் வாரான். அதுவும் இல்லாமல் அண்ணன் வண்டின்னு பெருசாக எதுவும் எடுத்துக்காது. என் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வேலை அப்படின்னும் போது அங்கே வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறாரு வராரு. தடியே எதுக்கு வாங்கிட்டுன்னு நினச்சிட்டு இருந்துட்டாரு. அம்பிட்டு தான். அண்ணன் தேவையில்லாத காசெல்லாம் செலவு பண்ண மாட்டார். அவங்க அம்மா உடம்பு செல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ரொம்ப கடன் ஆகி போச்சு. அவங்ககிட்டயும் வண்டியெல்லாம் இருக்கத்தான் செஞ்சுது. அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லி அம்புட்டி விற்றுக்கிட்டாரு. இல்லைன்னா அவரும் வண்டியெல்லாம் வச்சுருந்த மனுஷன்தான். வண்டி என்னங்க பெரிய வண்டி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கிறது. இந்த அன்னைக்கெல்லாம் வண்டி வச்சுருந்தாரு, இப்போ தான் வண்டி இல்லை. இல்லைங்க, அவரும் வீட்டை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு இருக்காரு. எனக்குமே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு. நானும் உங்கள் கூட வந்து ஏதாவது வேலை பார்க்கட்டுமா? வீட்டு வேலையா? ஆமாங்க. ஐயோ வேணாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொருத்தர் நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டையே நமக்கும் கொடுப்பாங்க. ஒரு சிலர் அவங்க போட்டிருக்க துணி பழையப்பட்டது இருந்தால் கூட அதையும் கொடுப்பாங்க. போமா அவங்க வீட்டில் போய் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு. ஒரு சிலர் வீட்டிலன்னு வைங்க, நம்ம வேலை முடிச்சுட்டு வரும்போது நம்ம துணியெல்லாம் நம்ம உதறி கட்டிட்டு வரணும். எதுவும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமா இல்லையான்னு எல்லாம் காட்டி செக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலைக்கு போனவங்களாம் கொத்தடிமை கணக்காக பேசுவாங்க வைப்பாங்க. அதெல்லாம் உங்களால் தாங்க முடியுமா? தேவையில்லாத இது எதுக்கு?
இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா என் புருஷங்காரன் பொறுப்பு இல்லாமல் திரியிறான்றனால வேலை வெட்டிக்கு போகிறேன் வாரேன். உங்களுக்கு என்ன, அண்ணன் தான் பொறுப்போடு இருக்காரு, அவரு வேலைக்கு போகிறாரு, கம்முன்னு வீட்டில் இருங்க. இல்லைங்க, ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஒரு வேலை வெட்டிக்கு எதுவும் போனால் பரவாயில்ல, சும்மா வீட்டில் இருந்தால் உடம்பு தான் ஏறி போகும். அதுக்கு தான். என்ன இப்படி என்னையெல்லாம் வீட்டில் இருக்க சொன்னால் சந்தோஷமாக இருப்பேன். இந்தா என் மனுஷன் இருந்தா அப்போ போய் இந்த 1 லட்சம் சம்பாரிச்சாரு, இந்த அடுத்து விளம்பரம் வரும்னு அது ஒரு விளம்பரமும் வரல. டிவியை போட்டால் தான் அதில் விளம்பரம் வருது. என்னைக்கு தான் அந்த மனுஷனுக்கு ஒரு விடுவு காலம் வரும்னு தெரியல. உங்களுக்கு என்ன, ஜாலியாக இருங்களே. இல்லைங்க, நம்ம வேலை செஞ்சாவது அவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலான்னு தான். ஓஹோ, அப்படி வரீங்களா? சரி சரி சரி. ஆனால் நீங்கள் சிரிக்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம முன்னாடியே நம்மளை அவர் ஒருத்தர் அசிங்கமாக பேசும்போது நம்ம கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா, அதுதான். புரியுதுங்க, புரியாமையா இருக்கும். என் புருஷனை எல்லாம் என் வீட்டு பக்கத்தில் சொந்த பந்தம்லாம் அப்படியே மதிக்கவே மாட்டாங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து கட்டணும்னு நான் ஒரு வைராக்கியத்தில் அங்கிட்டு போகாமல் இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும்ல. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் மனசே விட்டுறாதீங்க, சரிங்களா? பார்த்துக்கலாம். வீட்டு வேலை எதுவும் இருந்தால் பார்த்து சொல்லுங்க. அம்பிட்டு தானே, இன்னும் ஒரு 2 வீட்டுக்கு வேலைக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் 3 வீடு தாண்டி வேலை பார்க்க முடியல. மறுபடியும் வீட்டுக்கும் வந்து வேலை செய்யணுன்றனால நான் வேணா அந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேன். இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க. அட விடுங்க, அதை பார்த்துக்கலாம். அண்ணங்கிட்ட மட்டும் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க, நான் வேலை பார்த்துட்றேன். ஏன்னா வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லாமல் நம்ம ஒரு வேலை வெட்டியே பார்க்கக்கூடாது, பின்னாடி வீட்டில் பிரச்சனைன்னு உட்காரக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். எம்மாடி, அங்கிட்ட இலையை எடுத்துட்டு அது கீழே பக்கம் போகணுமா? சரிம்மா. ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? நல்லா சிரிச்சு கலகலன்னு இருமா. இல்லைம்மா, எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அவரை நினச்சா. சும்மா எதுக்கு அது கண்டதை கடியதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? நம்மள என்ன அப்படியே தம்பியை விட்டு போட போகிறோம்? அவங்க வேணா அப்படி இருக்கலாம், நம்ம என்ன அப்படியா இருப்போம்? இல்லைம்மா, அம்பிட்டு சங்கட்டமாக போச்சும்மா. ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? ஊரை விட்டேன் போக மாட்டேன், ஊருக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச மனுஷன் இன்னைக்கு எல்லாத்தையும் வெறுத்து வரும்போது அம்பிட்டு சங்கட்டமாக இருக்குமா. ஒரே ஒரு விஷயம்தான், கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பான். எதுக்கு சோதிப்பான்? அவங்க இந்த சோதனையை எப்படி சாதனையை ஆக்குறாங்கன்ற அவர் யோசிச்சு சோதிச்சு பார்ப்பாரு. எப்படி நீங்கள் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்றதை மட்டும் பாரு, சரியா? இதுக்கு முன்னாடியாவது அங்கே 650 ரூபா சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுன மனுஷன் இன்னைக்கு 1200 ரூபா சம்பளம், சாயங்காலத்துக்கு நான் அங்கே வேலைக்கு போகிறேன், இங்கே வேலைக்கு போகிறேன், உன்னையும் பிள்ளையை வாழ வைக்கிறேன்னு அவர் யோசிக்கலையா? அதுக்குன்னு இல்லைம்மா, காசு பணம்லாம் எதுக்குமா? மனசில் நிம்மதி இருக்கணும். வீட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் தலை சாஞ்சு படுத்தா அது சுற்றியும் சொந்த பந்தம் இருக்கணும். அப்படியெல்லாம் அவர் சொல்லுவாருமா. ஆனால் எல்லாரும் முதுகில் குத்துவாங்கன்னு தான் நினச்சி கூட பார்க்கலம்மா. எதை பற்றி நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம். என்ன இப்போ ஆகிப்போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கிறதுனால பரவாயில்ல, நீங்களும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கு என்னாலம்மா. இங்கே பாரு, இன்னைக்கு நமக்குனா நாளைக்கு அவங்களுக்கு, சரியா? இன்னைக்கு என் புள்ள அம்புட்டு நகை நட்டு போட்டு அம்புட்டு செஞ்சோம். இன்னைக்கு என் புள்ள ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்கும் போது பெத்த வயிறு எனக்கு தான் பற்றிக்கிட்டு எரியுது. என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை ஒருத்தருக்காக தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பொறுத்து போகிறோம். உங்கள் அப்பாவுக்கு எம்பிட்டு கோவம் வரும். அவர் நினச்சாருன்னா இன்னைக்கு என் பிள்ளை இப்படி பண்ணிங்களா, என் மாப்பிள்ளை இப்படி பண்ணிங்கன்னு போய் அந்த சண்டை போட்டு விடுவார். என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை நல்லவராக இருக்கார், அவரோட குணத்துக்காக தான் நம்ம எல்லாத்தையும் பொறுத்து போகிறதா இருக்குது. உங்கள் அண்ணனே வருங்காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடு கட்டி வச்சிருக்கா, அப்படி இந்த காடுகரை வாங்கி போட்டிருக்காரு. உனக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்வார். அப்படியெல்லாம் உங்கள் அப்பா விட்டுற மாட்டார், புரியுதா? எனக்கு என்னை பற்றியெல்லாம் கவலையே கிடையாதும்மா. அந்த பொம்பளை பிள்ளையை எப்படியாவது படிக்க வச்சு கரை சேர்த்துட்டா போதும்மா, வேற எதுவுமே வேண்டாம்மா எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நீ எதை போட்டும் குழப்பிக்காத, சரியா? அது இல்லைம்மா, எப்படி இப்படி உண்மையாக பாசம் இருக்க மாதிரியே நடிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம வீட்லேயும் தான் நான் இருக்கேன், இந்த மாதிரிக்குள்ள ஒரு காலமும் இருந்தது கிடையாது. ஆனால் எப்படிம்மா அப்படி அவங்க சுயநலத்துக்காக, அவங்க பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்காக பையன் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஒரு சில தாய் அப்படி தாண்டி இருக்காங்க, என்ன பண்ணுறது? அதுவும் இல்லைம்மா, அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. இவர் இங்கே வீட்டில் கஷ்டம்னு சொல்லிட்டு இங்கிட்டு வேலைக்கு வந்தார் பாரு, அப்போல்லாம் அவங்க என்னை எப்படி பேசுவாங்க தெரியுமாம்மா? என்ன சொல்கிற? ஆமாம்மா, வெளியே சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மூடி 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 வச்சுருந்தேன். ஒவ்வொரு நாளும் என்னை அப்படி பேசுவாங்கம்மா. என் பிள்ளைய பார்த்தாலே கரிச்சு கரிச்சு கொட்டுவாங்க. அந்த அமுதா வந்திருந்தால, அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன்.
பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் வெளியே தீனி வாங்கி தாரேன், வீட்டுக்குள்ளேயே கிடக்குதுங்க அப்படின்னு. சரி இந்த பிள்ளையும் வேற அப்பா வேற அங்கே போயிட்டாரு, ஏங்கி போயிடுவான்னு சொல்லிட்டு தான் அவங்களோட போயிட்டு வரட்டும்னு விட்டேன். வந்தோடனே புள்ள என்ன லட்சணமாக வளர்க்குற, இந்த ஊர் சுற்றுறது அப்படி இப்படின்னு. அவங்க புள்ள ஊர் சுற்றுறதுலாம் தெரியாது, என் புள்ள ஊர் சுற்றுது அப்படி இப்படின்னு வாய்க்க வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்கம்மா. எனக்கு அம்பிட்டு வேதனையாக போச்சு தெரியுமா. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு மரியாதைன்றது அந்த வீட்டில் அவன் புருஷன் எப்படி நடந்துக்கிறான் அவனை பொறுத்து தான் இருக்குன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ செய்கிறோம் நான் அவர் அந்த குடும்பத்துக்காக. அவங்க பிள்ளைங்களாம் ஒழுங்கா என் பிள்ளைய பார்த்து அப்படி பேசுனாங்க. எனக்கு அம்பட்டு வேதனையாக போச்சு. சரி என்ன பண்ணி தொலைகிறது, எல்லாத்தையும் பொறுத்துட்டு பல்ல கடிச்சிட்டு போகணும் தான் நான் வெறுத்து போய் தான் வந்திருக்கேன் இந்த தடவை. இதெல்லாம் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? சொல்லியிருந்தா அன்னைக்கு பிடிச்சி நான் கேட்டிருப்பேன்ல. இல்லைம்மா, அவங்க புத்தி அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவங்களும் இப்போ ஒரு பிள்ளைய கட்டி கொடுப்பாங்கல்ல, பெரிய பணக்கார குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் தானே இருக்காங்க. இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு அது பெரிய குடும்பம் இவங்களை தாங்குதுன்னு பார்ப்போம். நம்ம என்ன இங்கே தானே இருப்போம், வேற எங்கிட்டும் போவோமா? பார்த்துக்குவோம் விடு. சோற பார்க்க பார்க்க அப்படியே நாட்டெல்லாம் ஊறுதே. விட்டு விளாசுனா சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். இப்பதான் மங்குன்னு வேலை பார்ப்பானுங்க. மற்ற நேரத்துல எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. சோறு நேரத்துலதான் வேலை பார்ப்பாங்க. அண்ணே வாங்கனே சாப்பிடுவோம். ஐயோ அண்ணே வாங்கனே. அடே வராமையாடா போறோம். ஏன்டா சோறு 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 சோறுன்னு அலைகிற? ஆமா, காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தோம்? பசி எடுக்காதா? உங்களுக்கு பசிக்கும்ல? காலையில் 10 மணிக்கு வருவது, 11 மணி வரைக்கும் வேலை செய்வது போல் பாவனை காட்டுவது, அதன் பிறகு டீ குடிப்பது, டீக்கு வரிக்கு வேண்டும், லொட்டு வேணும், லொசுக்கு வேணும் கேட்டு வாங்கி நல்லா நொறுக்குவது, 1 மணி நேர கேப்புக்குள் வேலை செய்வது போல் அங்கிட்டு ஒரு ஆளை இங்கிட்டு ஒரு ஆளை அலைவது, அதுக்கு பிறகு சாப்பாடை எடுத்து வச்சு நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் அங்க கவுந்தடிச்சு படுக்கிறது. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணுமே சொல்லிட்டு பரபரப்பா ஒரு வேலை பார்க்குற மாதிரி இங்கிட்டு ஓட்டம் அங்கிட்டு ஒரு ஓட்டம்னு நடிக்க வேண்டியது. நீ வேலை பார்க்குற. நானும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன் நீ எந்த லட்சணத்துல வேலை பார்க்குறேன்னு. அடுத்தவெல்லாம் வேலை செய்யறான், அதை நீ பார்க்குற. கேட்டா வேலை பார்க்குறேன். நல்லா இருக்குது, போ நடத்து. அதெல்லாம் சரி, பசிங்கன்னா ஒன் டிஃபன் பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே? இப்படி ஏன் மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் நல்ல வெங்காயமா அப்படியே வெளுக்குன்னு தான் பேசுவேன். ஆனா பெயிண்ட் டப்பா ஓபன் பண்ணுனா கவுத்து விட்டு போயிருவேன். அடிச்சு உக்காரு. அழகனே வாங்க சாப்பிட. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பெயிண்ட் கேன்ல மூடி வச்சுட்டு வந்தேன், காஞ்சு போயிருமில்ல காத்துப்பட்டா. அண்ணே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க சாப்பிட்டு போய் வேலையை பார்க்கலாம். ஆமா, சோறு தின்னா மட்டும் இவர் வேலை செஞ்சு தள்ளிடுவாரு. வாங்கண்ணே. கை கழுவிட்டு வந்துடுறேன். ஆமா, சிலர்லாம் பல்லே விளக்கிட்டு சாப்பிடுறது இல்ல. நீங்க எதுக்கு கைய கழுவிக்கிட்டு? வாங்க. இல்லங்க, இந்த கை கழுவிட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, சாப்பிட்றத விட வேலை முக்கியம் நினைக்கிறாங்கல்ல, அப்படி இருந்தா சிரமம். சாப்பிட்றதே வேலையா இருக்க பத்தியா? ஒன்ன மாதிரி இருக்கிறது தான் பரவாயில்ல. ஐயோ நெஞ்சு வலிக்குதுடா, சாப்பிடுறா. என்னடா எதுவும் கலந்து விட்டியா? ஐயோ அண்ணே, இப்படி மட்டும் வாட்டை விட்டு விடாதீங்க. மனசு கஷ்டமா இருக்கு. இந்த ஊர்லயே ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறதே நீங்க மட்டும்தான். உங்களையும் போட்டு தள்ளிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அட பாவி, அப்படி சம்பளம் கொடுக்கலன்னா போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் என்ன பண்றது? போட்டு தள்ளிட வேண்டியதான். உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராதான்டா இருக்கணும். உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். சரிடா, அப்படியே திரும்பிக்க. முதுகு பின்னாடி புகழ்றேன். சரிடா பரட்ட, சாப்பிடுறா. இங்க இவ்வளவு பெரிய அமளிக்குமளி நடக்குது. அண்ணன் பாட்டுக்கு என்ன புரிய இருக்காரு. அண்ணே
சாப்பிடுங்க. அழகண்ணே, நீங்க சாப்பிடலன்னு வைங்க, இவன் அதை புடுங்கி சாப்பிட்டுருவான். அந்த சாப்பிடுறேங்க. சப்பா, என்னடா இது, கை வேற திக்கு திக்குன்னு எரியுதே. பால் அப்படி கொதிக்க கொதிக்க கையில ஊத்திருச்சு. அப்பா, அட அழகு, வாயா வாயா. மருமகளே, அழகு வந்துட்டாமா, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாமா. ஐயோ அப்பா, கை வேற எரியுதே. என்னப்பா வேலை அதிகமா? ஆமாம்மா, இன்னைக்கு சரியான கூட்டம், நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஒரு சேராவது வாங்கி போடலாம். உங்க ஓனருக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம். கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற. என்னங்க ஏன் மேலே உட்காந்துட்டீங்க? கீழே உட்காந்தானே எப்படி சாப்பிடுவீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அப்படியே இங்கே வச்சிரு. என்னப்பா முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இல்ல கையை வேற அப்படியே தூக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? நீங்க கையை நீட்டு, கையை நீட்டுன்னு. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இங்க பாரு, கையில ஏதோ இருக்குது, காட்டு முதல்ல. ஆத்தாடி, இது என்ன கையை கொப்பளிச்சு போய் கிடக்குது. அது ஒன்றும் இல்லைம்மா, ஊட்டம் ஓவரா இருந்துச்சா, கொதிக்க கொதிக்க பால் இருந்துச்சு, அப்படியே மேலே ஊத்திருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னப்பா நீ கொஞ்சமாவது பார்த்து வேலை செய்யறது இல்லையா? என்ன நீயே? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்ன வரும்போது தேய்ச்சிட்டு வந்தேன், பரவாயில்லப்ப. ஆமா, என்ன பரவாயில்ல, கையெல்லாம் இப்படி கொப்பளிச்சு போய் கிடக்குது. இப்படி கஷ்டப்பட்டெல்லாம் நீ வேலை செய்யணுமா? உமா, அந்த கையுக்கு எண்ணெய் வச்சிருப்பேன் பாரு, அதுவும் அப்புறம் அந்த மயில் இறக்க எடுத்துட்டு ஓடியா. என்னம்மா என்னம்மாச்சு? உங்க அண்ணன் கையில பாலை ஊத்திக்கிட்டான்னு வேண்டி கொதிக்க கொதிக்க பாரு எப்படி இருக்குன்னு. என்னண்ணே, பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? எதுக்கு இப்படி நீ பண்ற? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஆமா, கை இப்படி இருக்குது, இப்படி எல்லாம் நீ வேலை செய்யணுமா? ஷோ, எனக்கு ஒன்றுனா போதும், உடனே அழ ஆரம்பிச்சிருக்கேன். போனே. அதான் என்ன போட்டிங்களா சரியா போயிடுமா. அண்ணே, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நீ கஷ்டப்படாதண்ணே. நீ வீட்டில் இருண்ணே, நாங்கெல்லாம் வேலைக்கு போய் உன்னை பார்க்குறோம். இத்தனை வருஷம் நீ இந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டல்ல. ஐயோ, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னடா ஒண்ணும் இல்ல. சரி, அம்மா ஊட்டி விடுறேன், சாப்பிடு. இந்த இதோட கைய வச்சு சாப்பிடவும் முடியாது. பாத்துமா. சரிண்ணே சரிண்ணே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்க பாருடா, நீ இப்படி கஷ்டப்பட்டெல்லாம் வேலை செய்ய வேணாண்டா. நீ இனிமே வீட்டுல இரு, நாங்க போய் ஏதாவது காட்டுல வேலை வெட்டி பாக்குறோம். நான் இருக்க வரைக்கும் நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, நான் பாத்துக்குவேம்மா. போனேன், நல்லா பார்த்துக்கிட்டு போ, கையெல்லாம் காயம் பண்ணிக்கிட்டு. இங்க பாரு, உன் ஓனருக்கு போன போட்டு இன்னைக்கு வரலன்னு சொல்லு. இப்படி எல்லாம் போய் நீ வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. ஐயோ அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட மட்டும் ஊட்டி விடு. இப்படி எனக்கு ஒண்ணுன்னா துடிக்கிற இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன். இதெல்லாம் ஒரு சின்ன காயம்தான், இப்ப என்ன தைச்சா சரியா போயிடும். அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் எப்படி எப்படியெல்லாம் இருக்காங்க. இதுல எது உண்மைன்னு கூட தெரியல. ச்சே. எங்கேயும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, எங்கிட்டாவது கிடைக்கிறதையாவது எங்கிட்டாவது பார்க்கலான்னு பார்த்தா இந்த உமா எங்கிட்டு தான் போவானே தெரிய மாட்டேங்குது. என்னனே, என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னதான் வேணும்? இங்க பாருங்க, இந்த காமெடி தானே ஆகாதுன்றது. என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே. என்னதாண்டா வேணும்? எனக்கு என்ன வேணும்ன்றத நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. என்னதான் வேணும்? உங்களை தான் வேணும்னா நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க. இங்க பாத்தியா, நக்கல் தானே ஆகாதுன்னு. அண்ணே, என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே. வர்றதுக்கு இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணுவேன்? அங்கிருந்து நடந்துல வரணும். டே மாப்பு, எனக்கு என்ன வேணும்னா, என்ன என்ன தானே வேணும்? ஒன்ன வேணாண்டா, குடிக்கிறதுக்கு நல்ல சில்லுன்னு 2 கூல் ட்ரிங்க்ஸ். இருக்கிறது ஒருத்தர், குடிக்கிறதுக்கு 2. இங்க ஒன்ன கூடு, அங்க ஒன்ன கூடு. யார் அங்கே? ஓஹோ, இங்கே வா. இந்த ஊர்ல எதுக்கு கடை நடத்துறோமோ இல்லையோ, இந்த மாதிரி காதல் ஜோடிகளுக்குன்னே கடை நடத்தணும் போல இருக்கே. வாங்கி குடி. குடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சும்மா சில்லுன்னு குடிச்சாதான் சும்மா குளு குளு குளுன்னு இருக்குல்ல. அடிக்கிற வெயில்ல அவன் வேர்த்து விறுவிறுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு இப்பதான் சில்லுன்னு இருக்குதான், சில்லுன்னு. எதுக்கு வர சொன்னீங்க? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்கு தான். இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையில இருக்குது, அம்பிட்டு தான். இதானே ஆகாதுன்னு வீட்டில் தான் நம்ம எங்கேயும் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஹலோ மேடம், பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க தான். ஆனால் நம்ம வேற எங்கேயும் மீட் பண்ணலை. நீ கடைக்கு ஜூஸ் குடிக்க வந்திருக்க, நானும் கடைக்கு ஜூஸ் குடிக்க வந்திருக்கேன். எதர்ச்சியாக தான் பார்த்துருக்கோம். ஐயோ, இந்த கன்றாவியெல்லாம் எதர்ச்சியா வேற பார்க்கணுமா? என் தலை எழுத்து. எனக்கு பிடிச்ச கேரகம். இந்த ஊரை விட்டு வேற எங்கேயும் போய் கடை நடத்த முடியல. சீ, இன்னைக்கு தானே சொன்னேன். இதுங்கதான் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காது போல இருக்குது. என்ன கன்றாவியோ தெரியல. சீ.
ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தான். இதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும். நம்ம மான மரியாதையை வாங்குறதே ஒரு வேலை பொழப்பா இருக்கு. அன்னைக்கு தான் அந்த மனுஷங்கிட்ட அத்தனை தடவை சொன்னேன், இந்த கன்றாவியெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க, எங்கேயும் பார்க்கறது வைக்கிறது இருக்கக்கூடாதுன்னு. அதையும் மீறி இந்த கடைக்கிட்ட வச்சு இந்த வேலை பார்க்குறாளுகளே, என்ன சொல்றது? என்ன ஜென்மங்களே தெரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஓடியா போறான்? முன்னே தானே இருக்க போறாங்க. அப்ப போய் சுத்த வேண்டிதானே. யாரு வேண்டானா? கொதிக்கிறத அடங்கணும்னா எரியறத புடுங்கணும். முதல்ல இதுங்களை அடக்கணும்னா அவங்க ஆட்டக்கறியை நானே போய் 4 போர் போடணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். இருக்கட்டும். ஆட்டமா கட்டுறீங்க? ஆட்டம் கட்டுங்க கட்டுங்க, சேர்த்து வைக்கிறேன் பாரு ஆட்டம். ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் பொழுதானாலும் இவங்க பார்வையிலே நம்மள கொலையா கொண்டு எடுத்துருவாங்க போல இருக்கே.